இவ்வளவு தூரம் கீழிறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது. உதகையில் நடக்கும் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என துணைவேந்தர்களை தமிழக அரசு தரப்பினர் மிரட்டியதாக ஆளுநர் RN ரவி கூறியிருக்கும் நிலையில் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பின் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டிக்கிறேன் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் மாநில அரசின் மீது ஒரு மிக பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு உளவு பிரிவு துணைவேந்தர்களுடைய வீட்டிற்கெல்லாம் சென்று அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மிரட்டியிருப்பது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக இம்மாதிரியான செயல்களில் இறங்குவது ஒன்றும் புதிதல்ல. அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவி அவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரம்பு முறை இல்லாமல் மிகுந்த அநாகரிகத்தோடு அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு இட்ஸ் வெரி லோ அப்படின்னு சொல்லுவாங்களே, இது இவ்வளவு தூரம் கீழிறங்கி ஒரு மாநில அரசாங்கம் இப்படி நடந்து கொள்வது தமிழகத்திற்கு அவமானகரமானது. அதிலும் கல்வித்துறை என்பது நம்முடைய இளைஞர்களுடைய வருங்காலம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துறை. அந்த கல்வித்துறையிலே மாநில அரசு இந்த அளவிற்கு கேவலமாக இறங்கி துணைவேந்தர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. ஆளுநர் சொல்கின்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் என்றால் இந்த மாநில அரசு சமூக ஊடகங்களில் பதிவிடுகின்ற எதிர்க்கட்சியினுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை கைது செய்கின்ற அதே மனோபாவத்தில்தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவரையும் அணுகுகிறார்கள் என்கின்ற அவர்களுடைய மனப்போக்கு நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது.